ஒரு சில இடத்துல எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆனாலும் ஒரு சில இடத்துல அந்த ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி அங்க திணிச்ச மாதிரி இருந்துச்சு எமோஷன்ஸ்லாம். இந்த படத்துக்கு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வர்றதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஏன்னா படத்தோட ஃப்ளோன்னு பாத்தீங்கன்னா லவ், பிரேக்கப், மறுபடியும் புது லவ், ஃபேமிலி, லவ், பிரேக்கப், புது லவ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோல போகுது. ஸோ மக்களுக்கு சில பேத்துக்கு வந்து இந்த படம் ரொம்ப சூப்பர் ஆஹா ஓகேன்னு சொல்ல சான்ஸ் இருக்கு. ஒரு சில மக்களுக்கு இந்த படம் வந்து அவ்வளவா வந்து பிடிக்காம போகவும் சான்ஸ் இருக்கு. ஆக மொத்தத்தில் இது யாருக்கான படம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட பேர் வந்து யூத். அது தகுந்த மாதிரி ஒரு யூத் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நாம எப்பவுமே மனசுல யூத்ஃபுல்லாவே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் 2K ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியா இருக்கும். வயசானவங்க பிளஸ் மெச்சோர்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஜஸ்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓவராலா இந்த படத்துல நிறைய இடத்துல காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளவா போர் அடிக்காம எடுத்துட்டு போயிருந்தாலும் ஒரு சில இடத்துல எமோஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஒரு சில இடத்துல ஆர்டிபிஷியலா வந்து எமோஷன்ஸ் திணிச்ச மாதிரியும் கருத்தூசி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா வரதான் செய்யுது. இந்த ஸ்டோரி பிளாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா யூத் கேட்டகரியில மட்டும் இல்லாம மற்ற எல்லா கேட்டகரியிலும் இந்த படம் ஹிட் ஆயிருந்திருக்கும்.